ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 359. இங்கு மார்க்கண்டே ரிஷியின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மிருகண்டு குமாரர் ஆன மார்க்கண்டேயர் ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நாராயணரை குறித்து தவம் இருந்தார். மகாவிஷ்ணு பிரதிட்சமாகி மகரிஷியே, யாது வேண்டி தவம் இருக்கின்றீர்கள் என கேட்டார். ஓ பிரபு, தங்கள் மாயை பற்றி பலரிடம் பாடம் கேட்டு இருக்கின்றேன். ஆனால் எனக்கு விளங்கும்படி காட்டி அருள வேண்டும் என்றார் முனிவர். அப்படியே பார்க்கலாம் என கூறி மறைந்து அருளினார் திருமால். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஒரு நாள் மாலை நேரம் திடீரென கரு மேகங்கள் சூழ வானம் பொத்து கொண்டதோ என கூறும்படி மழை கொட்டு என்று கொட்டியது. எங்கும் ஜல பிரளயம், செவிப்புலன்கள் சிவிடாகுபடி இடி இடித்தன. மின்னல் கண்ணை பறித்து விடுமோ என பயமுறுத்தியது. சமுத்திரங்கள் பொங்கி பூமியை மறையச் செய்தன. மார்க்கண்டேயரின் ஆசிரமம் நீரில் மூழ்கிவிட்டது. எதுவுமே புரியாமல் திகைத்தார் ரிஷி. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மிருகண்டு குமாரருக்கு சுய நினைவு வந்தது. இது எப்போது முடியும் என கவலைப்பட்டார். இப்படியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தை கண்டார். அதன் வடகிழக்கு கிளையில் ஒரு ஆல இலையில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை படுத்து இருந்தது. அழகே வடிவான அந்த குழந்தை புன்னகையுடன் வலது காலை கைகளால் பிடித்து இழுத்து கட்டை விரலை வாயில் வைத்து சுவைத்து வந்தது. இப்பொழுது மாயை புரிந்துவிட்டதா என கேட்பது போல் இருந்தது குழந்தையின் சிரிப்பு. பிரளய நீரில் கிடக்கிறோமே என்ற கவலையும் பயமும் அதன் முகத்தில் கிடையாது. நீரில் அலைக்கழிக்கப்பட்ட களைப்பு கிடையாது. குழந்தையின் வதனத்தை யுகம் யுகமாக பார்த்து கொண்டு இருந்தாலே போதும் என தோன்றியது. பசி, தாகம், தூக்கம் எதுவுமே கிடையாது. இந்த பாதங்கள் தானே 3 உலகங்களையும் அளந்தது. இதுதானே சகடனை உதைத்தது. மருத மரங்களாக இருந்த குபேர புத்திரர்களின் சாபம் நீக்கியதும் இந்த பாதங்களே. மகாலட்சுமி தினமும் வருடம் திருப்பாதங்கள் ஆகும். கல்லான அகலியை பெண்ணாக மாற்றிய திருவடிகள் அல்லவா இவை. இப்படி ஒவ்வொரு காட்சியாக மார்க்கண்டேயரின் மனக்கண்ணில் விரிந்தன. அப்போது குழந்தையின் மூச்சு காற்றால் அணுவாகி குழந்தையின் வயிற்றை அடைந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி யசோதை ஆனவள் மண்ணை உண்ட மாயவனின் வாயில் கண்ட அற்புதத்தை ஒத்து இருந்தன. 7 14 உலகங்கள், அண்ட சராச்சரங்கள், சப்த சமுத்திரங்கள், பர்வதங்கள், காடுகள், நதிகள், நந்தவனங்கள் அனைத்தையும் கண்டார் மார்க்கண்டேயர். அதில் அவரது ஆசிரமம் அருகே உள்ள முனிவர்களின் குடிசையும் பார்த்து பிரமித்து போனார். இந்த பிரபஞ்சமே இந்த மாய குழந்தையின் வயிற்றில் அடக்கம் என்பதை நிதர்சனமாக கண்டவர் மெய் சிலித்தார். குழந்தை விட்ட பெருமூச்சால் மறுபடி வெளியே வந்து விழுந்தார். கண்டது கனவா நனவா என பிரமித்தார். வடபத்திர சாயி என்றபடி மனம் நெகிழ்ந்து குழந்தையை தழுவ முயற்சிக்க அடுத்த வினாடி குழந்தை மறைந்து விட்டது. இப்பொழுது மார்க்கண்டேயர் நின்ற இடம் ஆசிரம வாசலாக இருந்தன. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதெல்லாம் நிஜமா பொய்யா என மயங்கினார். மார்க்கண்டேயர் ஆள் இலை கிருஷ்ணரின் சுவாசத்தால் 7 முறை வெளியேயும் உள்ளேயும் ஆக அலைந்ததால் 7 கல்பம் வரை அவருக்கு மரணம் இல்லாமல் இருந்தன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்